ஹலோ வணக்கம். இது மாதிரி கிராண்ட்மாஸ் கிச்சன். இன்றைக்கி சாப்பாடு எதுவுமே செய்யலை. பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து கடையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஆக்சுவலாக மதுரையில் ஆரப்படத்தில் அந்த கடை லொக்கேட் ஆகிட்டு வேணா வாங்கி சாப்பிடுங்க. ஆக்சுவலாக ஆரப்படத்தில் 107 நம்பர் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். அமிர்தம் பிரியாணி கடை ரொம்ப கூட்டமாக இருக்கும், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான், செம்மையாக இருக்கும். வாங்க பாருங்கள். சிக்கன் பிரியாணி இங்கே பாருங்கள், பீஸ் லெக் பீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டை, இது வந்து ஆனியன் ரைத்தா, அடுத்து வந்து கிரேவி. அவ்வளோதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் என்ன சமைச்சா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க. தேங்க்யூ, பை பசி. ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட் டிஃபன் என்னன்றது உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். இட்லி, தேங்காய் பால் சாம்பார். தேங்காய் பால் சாம்பார் வந்து ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். உரப்பு இல்லாமல் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ரொம்பவும் சுவையாக இருக்கும். தேங்காய் பால் சாம்பார் அதிகமாக கொதிக்க விடக்கூடாது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் தேங்காய் பால் சாம்பார். சூப்பராக இருக்கும், செம்மையாக அல்டிமேட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், தக்காளி மட்டும் போட்டு வெறும் பயத்தம்பருப்பு போட்டு சாம்பார் வைக்கிறது செம்மையாக இருக்கும். அதுக்கு தோதா இட்லி. பாருங்கள், வந்துருச்சா? சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். இட்லிக்கும் தேங்காய் பால் சாம்பாருக்கும் சும்மா கொண்டாடணும், வேறு லெவலில் இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் செஞ்சு அப்படிங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ, பை பை, சி யூ.